தம்பி நீ வாப்பா, சீக்கிரம் வாப்பா, வாங்க வாங்க. இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 25. அப்படி நம்ம தான் தெரிஞ்சு போச்சு. 4ஆம் தேதி ஒரு பெரிய மாலை ஒன்று ஆர்டர் பண்றேங்க. சொல்லிட்டேன், சாவு மாலை கொடுத்துறோம். கட்சி கலர்லயே அதே மாலை வாங்கி சீக்கிரம் ஒரு பெரிய கேக் மாதிரி வாங்கிருப்பான். பெரிய கேக் பெருசா. ஆமா, இது வந்து மே 4க்கு இல்ல, முன்னாடி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வருது. அதுக்கு உங்களுக்கா? இல்ல, அது முக்கியமான ஆளு தான் தெரியாது. சரி, நான் வாங்கிட்டு வந்துறேன். வாங்கிரு வேற வேற. அண்ணா, மே 4 எங்க ஊட்டாண்ட ஒரு 20 லேடிஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் டான்ஸ் ஆடுறதுக்கு. அப்படியா? பத்தாது. ஒரு கூட்டமே ரெடி பண்ணி வச்சுக்க தம்பி. எல்லாம் மோனம் செட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. தொகுதியா? ஆமா, எல்லாருக்கும் சொல்லி சொந்தக்காரங்க சுடுகாடு இது மத்த எல்லாருக்கும் சொல்றேன். எல்லாம் சொல்றேன். நான் போய் ரெடி பண்ணி சங்க எடுத்து விசில கையில எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? கரெக்டா 385 அடி அந்த இடத்துல வைக்கிறோம் ஒரு பேனர். தம்பி பெருசா வேணாம், ஏன்னா அந்த டவர் கம்பம் இடிஞ்சு விழுந்த மாதிரி இடிச்சு போறீங்க, கொஞ்சம் பார்த்து வச்சு. இல்ல, புசி அண்ணன் தான் வைக்கிறேன். புசி அண்ணனோட போட்டோ தான். சரி சரி 382. சரி 100 அடியில ஒரு செலவு ஒன்று வைக்கலான்ட்டு. சிலையா? ஆமாண்ணா, நம்ம பிரச்சாரத்துக்கு கட் அவுட் மாரி ஒன்று வச்சுட்டு போனோம்ல. யார் விஜய்க்கேவா? ஆமாண்ணா, உயிரோட இருக்கும்போதே வச்சிடலாமா? சரி வச்சிரு, போப்பா வச்சிரு. சரி வச்சிரு. 5ஆம் தேதி தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே ஜனநாயகம் தான் ஓடுது. அப்படியா? ஆமா, 5ஆம் தேதி எல்லா இடத்துலயும் ஜனநாயகம் தான். சரி, நடுவுல ஏதாவது கேசரி படம் இன்ட்ரோல் மேல விட்டுற போறானுங்க. அதெல்லாம் நல்லா இல்ல, போர் அடிச்சு கிளம்புன்னு தியேட்டர் மாத்தி விட்டுவான். கொஞ்சம் அதை பாத்து கட் பண்ணிட்டேன். பாத்துக்க தம்பி. அடுத்து இந்த அமைச்சர் பட்டியல் வேற என்ன ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. யாரு எங்க போய் ரெடி பண்றதுன்னு தெரியல. ஒண்ணும் இல்ல, கேரளா மூலம் சொல்லியாச்சு, பேண்டுக்கு சொல்லியாச்சு. சரி, வெடி எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. ராஜஸ்தான் மூலம் சொல்லிடலாம், அது சொல்லிடலாம். கரகாட்டம், ஒயிலாட்டம் அது சொல்லிடலாம். கரகாட்டம், ஒயிலாட்டம், ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாத்தையும் சொல்லு. எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, வேற என்ன சொல்லணும்? வேற வந்து பால் இது வா வரவங்களுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் தான் சொல்லலாம். அதுதானே, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். சொல்றேன். ஆனா நம்ம தொகுதியில நிறைய கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கேன். அது போதுமா இல்ல இன்னும் வேற? வேணாம், நம்ம 234 ஜெயிச்சிட்டோம். கள்ள ஓட்டு எதை வேணாலும் வேஸ்ட். கள்ள ஓட்டுலாம் தாண்டி நம்ம தலைப்பு ஜெயிச்சிட்டோம். இல்ல, இந்த அளவுக்கு கொண்டாட்டத்துக்கு நடுவுல நம்ம திமுக திட்டணும் இல்ல, அது ஏதாவது செட் பண்ண முடிச்சிட்டோம். நம்ம அவ்வளவுதான், நம்ம தான் இனிமே நம்ம தான். சரி, ஓகே, நான் வேலைய அண்ணா நான் சொல்லிட்டேன். அந்த சிவகாசில இருந்து பட்டாசு வெடிலாம் இந்த அமைச்சர் பட்டியல் இதான் ரெடி. இது வந்து ஒரு ஜெராக்ஸ் மட்டும் போட்டுரு. உள்துறை, மகளிர், குழந்தைகள் மேம்பாடு நம்ம தலைவர் தான், அவர் தான் அமைச்சர் அந்த துறைக்கு. செங்கோட்டன் பொதுப்பணித்துறை கொடுத்துருங்க. செய்தி, விளம்பரம், சுற்றுலா இது வந்து நம்ம லாட்டிட்ட கொடுத்துருங்க. தனியா ஒரு லாட்டி துறை உருவாக்குறோம்னு சொல்லி சமாளிச்சு கொடுத்துருங்க. சரியா? நீ போ. வெடி என் தலையில வை. போப்பா இதை போல செய்ப்பா. பதட்டமா இருக்கு, நிறைய வேலை இருக்கு. இவ்வளவு இது நல்ல கொண்டாடமா போயிட்டு இருக்கேன்னா லயலா மட்டும் அழுதுட்டு இருக்காருண்ணா. அவருக்கு டிஃபென்ஸ் துறை, மாநில டிஃபென்ஸ் துறை அமைச்சர் பதவி தரும்னு சொல்றேன். டிஃபென்ஸ். ஓகே ஓகே. ஆமா. அது தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல, நேஷனல் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தளபதியை பேசி தனியா இங்க கொண்டு வந்துடலாம். சரி, நான் சொல்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாத்துக்கலாம். தம்பி, இந்த ஈசிஆர் சரவணன் அழுதுக்காப்ல கடற்படை துறை அமைச்சர் அவர் தான் சொல்லிடுவாங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கணும்ல. யாரு? நாம தனியா பிரிச்சுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரிச்சுக்கலாம். சொல்ற அவர் அழுதுறாரு. சொல்லு. மே 4 உங்க மடியில உட்கார்ந்து ஒரு 20 பிள்ளைங்களுக்கு மொட்டை அடிக்கலாம்னு டோக்கன் போட்டு கொடுத்துட்டு. எனக்கு நேரம் இல்ல. என்ன மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு அவர் மாதிரி மடியில உட்கார வச்சிருங்க. எனக்கு நேரமே கிடையாது. ஆமா, அது சும்மா அடிச்சு குத்தி விடுங்க. 4 நறுக்கு குத்தி விடுங்க. அண்ணா அதே மாதிரி அன்னதானம் போடலான்ட்டு 4ஆம் தேதி மட்டும் போடலாம். அன்னதானம் போடுங்க, ஆனா அவன் காசுல போடுங்க. நம்ம தலைமையில இருந்து எதையும் காசை கேட்டாதீங்க. சரிங்கண்ணா, அதை மட்டும் பாத்துக்கோங்க. தம்பி, முக்கியமான விஷயம், இந்த பல் டாக்டர் பல்துறையில தான் எனக்கு அமைச்சர் வேணும்னு கேக்குறாரு. அப்படி ஒரு துறை இல்ல. சரி, பல்லுக்கு பதிலா பக்கத்துல ஒரு துணைக்கால் போட்டு பால்துறை. ஓகேண்ணா, கரெக்ட். பால்துறை அமைச்சர் நீதான். ஒரு கோடி கணக்குல அமௌண்ட் வரும். தலைவர் வந்து பதவி இருக்கிறப்ப தங்க சீட்ல உட்கார வைக்கலாம்னு பாக்குறோம். தங்க சீட்? ஆமா, தங்க சீட். முதலமைச்சர் சீட் தங்கத்துல பண்ண போறோம். இருக்கவே இருக்கான் பாரு பர்வேஸ். அவன் சொத்தை வித்தாதான் தங்க சார் எடுத்து ரெடி பண்ணுவான். தருவான். பாய் தான். அவருக்கு ஏதாவது பேசி கொடுக்குறோமா? அவனுக்கு பொண்ணே தரும் அறந்தாங்கில இருந்து. அப்படியா? சரி, பண்ணிடுவோம். எல்லா அமைச்சரும் சொல்லிட்டீங்க. ராஜ்மோகன் மட்டும் எதுவுமே சொல்லலையா? அலூரா ராஜ்மோகனுக்கு ஆங்கரிங் நல்லா பண்ணுவாப்லையா? சூப்பரா பண்ணுவாரு. ரெசியூம் ஒண்ணு வாங்கிக்க. ஆங்கரிங் பண்ணக்கூடியன்னா அப்பாவு அது சபாநாயகரா வச்சுருவோம். ஆங்கரிங் அதான் கரெக்டான ஆங்கரிங். 2 பேரும். ஆமா, சபாநாயகர் பேர் இங்கிலீஷ்ல ஆங்கரிங். சரி, அதை பண்ணி கொடுக்கும். அது மார்க் எல்லாம் போடணுமா? அதான் கேக்குறாப்லையே. ஆமா, அப்பப்பா அவர் பேசிக்கணும். அவர் அதை பண்ணி சொல்லுங்க. அப்பா அவர் தான் அடுத்து சபாநாயகர். பெரிய சார் அவருக்கு தான். போட்டு இந்த சமூக நீதித்துறை யாரு கொடுக்குறது? சமூக நீதித்துறை யாருக்குமா கொடுக்குறோம்? நம்ம அமைச்சர்ல எல்லாரும் கொடுத்துட்டோம். சமூக நீதினா கண்டிப்பா இல்ல
நான் ஒரு ஜாதி வெறியன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, பேர் மிஸ்ரா. அவருக்கு நான் சொன்னேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லிடுவா. ஆமா, சொல்லிருக்கேன். சமூக நீதித்துறை. சமூக நீதித்துறை அவருக்கு தான். ஆமா அண்ணே, சட்ட ஒழுங்குத்துறை ஒண்ணு சும்மா இருக்குதுப்பா. இந்த லெப்ட் பாண்டின்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர்கிட்ட கொடுத்தேன். சட்ட ஒழுங்கு அவர் சூப்பரா பாத்துப்பாப்புல. ஊருக்குள்ள ஏமாந்தாலும் வெட்டி தாச்சிருவோம். சரி இந்த கூப்பிடு. வேற யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் இல்ல பாத்துல. இப்ப வெள்ளம் முடிஞ்சு நம்ம வந்த உடனே ஒவ்வொருத்தரையா காலி பண்றோம். சரி. முதல்ல அந்த டிஎன் ட்ரோல் மீடியாவை அரெஸ்ட் பண்றோம். சரிண்ணா. அப்புறம் மில்டன், ஆ அப்புறம் இந்திரகுமார், சரி ரைட். பாட்டு இருக்கான்ல, அவனெல்லாம் தூக்கி உள்ள 4 நாள் 10 நாள் உட்கார வைக்கிறோம். குத்திடலாம். மைனர் எல்லாரையும் அரெஸ்ட். ஒரே நாள் வாஷ் அவுட். எல்லா யூடியூபரும் வாஷ் அவுட். எல்லாரையும் முடிச்சிடலாம். எல்லாரையும் வாஷ் அவுட். சரி சரி. விஜய் கெட்டப்ல எவனாம் போட்டு நடிக்கிறானோ அவனெல்லாம் ஜட்டியோட உட்கார வைக்கிறோம். தலைவரே, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேர்ல நிறைய விஜய்க்கு அந்த திருஷாக்கு எல்லாத்தையும் முட்டு கொடுத்தாங்கல்ல, ஆமா. அவங்களுக்கு ஏதாவது 4ஆம் தேதி பார்த்து பண்ணோம்னா அவங்க நம்ம கூட அவங்க எல்லாருமே ஐடி விங் செக்ரட்டரிஸ், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. எல்லாரையும் வேலையை விட்டு வர சொல்லிடவா? வர சொல்லுங்க. 4ஆம் தேதியோட ரிசைன் 4ஆம் தேதி வந்துருங்க. 5ஆம் தேதி இன்கிரிமெண்ட், பிஎஃப் இஎஸ்ஐயோட இன்கிரிமெண்ட். ஓகே, சூப்பர். சொல்லு. போட்டது வேற யாரையோ ஒருத்தரை நான் பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். யாரு பழி வாங்கணும்? யாரோ ஒருத்தர் பழி வாங்கணும்பா. யாருண்ணா? இருக்க எல்லா அமைச்சரும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம்பா. எல்லாரையும் 5ஆம் தேதி எல்லா யூடியூபர் ஜெயிலுக்கு அனுப்பிடுறோம். 6ஆம் தேதி எல்லா அமைச்சர்கள் இருந்து எல்லாரும் ஜெயிலுக்கு அனுப்பி நம்ம மட்டும் தான் தமிழ்நாடு. என்ன அமைச்சர்? முன்னாள் அமைச்சர்னு சொல்லுங்க. ஆமா முன்னாள் அமைச்சர். அப்படி சொல்லுங்க. முன்னாள் அமைச்சர். ஆமா ஆமா பண்ணிடுறோம். ஆமா பண்ணி முடிச்சிடுறோம். சரியா? அந்த ஜேகு வரன்னு ஒரு பையன் சுத்திட்டு இருந்தானே, அவன் நானும் தேடி நிக்கிறேன். அவர் எப்படியா பாத்தீங்கன்னா கண்டுபிடிங்க. தலைவரே, முதல்ல இந்த மோடிக்கு உள்ள வைக்கிறோம் தலைவரே. மோடியவா? ஆமா, அவரேவா? பிஜேபியே அழிக்கிறோம் நம்ம. அது வேணாம், வேலைக்காவது. நம்மள புழு பூண்டு மாதிரி ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி கட்சியில போட்டுருவாங்க, நம்மள சுக்குநூறு ஆக்கிடுவாங்க. அது வேண்டாம், அந்த இடம் வேண்டாம். பாசிசத்தை எதிர்க்க வேணாமா? வேணாம். ஒரு டம்ளர் பாயசம் வாங்கி குடிப்போம், போதும். அது பாத்துக்கலாம். வேற யாரு நம்ம புஷி அண்ணனுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையே. புஷி அண்ணனுக்கு இட்டுன்னு போற துறை, அதை கொடுத்துருவோம். என்னன்னா இதை புதுசா பேசிருந்தீங்க? அதான் புஷி ஆனதுக்கு இட்டுன்னு போற துறை. கணக்கு பிள்ளையா வெங்கட்ராமனை போட்டு விட்டுருவாங்க. நிதித்துறை போடலாம். நிதித்துறை போடலாம். அடுத்து நம்ம 40க்கு எம்பி கால் வேணும். எம்பி தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம தான். அடுத்து எம்பி நம்ம தான். அப்புறம் 40 நம்ம தான் ஜெயிச்சோம். நம்ம பிஎம் ஆக்க போறோம் தலைவர். அப்படியா? ஆமா. சரிண்ணா. சப்போஸ் ஏதாவது ஒரு தொகுதியில தோத்துட்டா இவிஎம் மிஷின்ல முறைகேடுன்னு சொல்லி ஏதாவது கலப்பி விட்டா சொல்லுங்க, பாக்குறேன். தலைவர் ஒரு பார்வை பார்த்தா அந்த இடத்துல இடைத்தேர்தல். நீ சர்க்கார் டூர் ரிலீஸ் பண்றான் அடுத்த 2 மாசத்துல, அதை பார்த்துட்டு இடைத்தேர்தல் வருது. சரிண்ணா. இப்ப எந்த தொகுதியில ரிசைன் பண்ணுவாரு? 2 தொகுதியில ஜெயிச்சிட்டாருன்னா எதை ரிசைன் பண்ணுவாரு? எங்க இடைத்தேர்தல் வரும்? அங்க லியோ, இங்க பார்த்திபன். அப்படி பண்றாங்களா? புதுசா கொண்டு வரோமா? சரி ரைட்ண்ணா, பாத்துக்கலாம். எல்லாருக்கும் முடிவு எடுத்தீங்க. அண்ணன் மேல ஒரு பெரிய அவதூறு வச்சாங்களே அண்ணி, அவங்களுக்கு என்ன முடிவு சொல்லுங்க, முடிச்சிருவோமா 4ஆம் தேதியோட? இல்ல அது சம்சாரம், அது மின்சாரமா, ஏதோ ஒண்ணு. அது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கு எங்க போயிருக்காரு? இன்னைக்கு தலைவர் எங்க போயிருக்காரு? திருச்செந்தூர்ல யாரு இருக்கா? முருகனுக்கு எத்தனை ஒய்ஃப்? போமா, அதெல்லாம் பேச வேண்டியது இல்ல. போ, ஜாலியா இருங்க. வேற ரெண்டாவது அன்னைக்கு பெண்கள் முதலமைச்சர் கொடுக்கணும். அதுக்கு எப்படி அதை பண்ண போறாங்கன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி கணிச்சு சொல்லிட்டாங்கண்ணா. அப்படியா? ஆண்களுக்கு தலைவர் இருந்துருவாரு. தளபதி ஒரு இடத்துல ரிசைன் பண்ணுவார்ல, ஆமா, அங்க அண்ணி நிப்பாட்டி இடைத்தேர்தல் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு பெண்கள் முதலமைச்சர். அப்படி வேண்டாம். நம்ம முதல்ல ஜெயிச்சிட்டோம். முதல்ல நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு, காலி பண்றோம். வேலையெல்லாம் நீ யாரும் நைட் ஃபுல்லா தூங்காதீங்க இந்த 10 நாளைக்கு. ஆமா எல்லாரும் இங்க இருக்கீங்களே, அந்த காலேஜுக்குள்ள பொட்டி வச்சிருக்காங்களே, அங்க சிசிடிவி பார்க்க யாரும் போயிருக்கீங்களா? ஐயோ, அங்க போங்கடா.